திரு பிரியன், இங்க எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுகவே ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் முதல்வரும், மறுபக்கம் என்டிஏ கூட்டணி வெல்லும் ஆனா அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசுறாங்க. இந்த தலைவர்களினுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது களத்தை எதிரொலிக்கக்கூடியதா இருக்கா? இது ஒரு பரப்புரை பேச்சா பார்க்கணுமா? இப்படி எல்லா தலைவர்களும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக தான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான எலெக்ஷனாக போயிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் தான். ஆக்சுவலாக விஜய் ஒரு காட்டாறு போல் அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவு போயின்னு இருக்கிறத பார்க்கும்போது அது அந்த காட்டாறு எங்கே போய் எந்த சேதத்தை விளைவிக்கும், அது யாரை பாதிக்கும்ன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அது இன்னும் ஒரு கட்டுப்படுத்த முடியாத, கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா அது இன்னும் போயிட்டுருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அது எப்படி போய் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு டேமேஜ் அது பண்ண போது அது யாருக்கு பண்ண போகுதுன்றது நமக்கு யோசனையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது சில பேருக்கு இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப தமாஷா கூட இருக்கலாம். பட் ஆனால் உண்மை நிலைமை அதுதான். கீழ் லெவலில் அவர் ஆட்சியை பிடிச்சிருவார், முதல்வர் ஆகிடுவார், அந்த ஆஸ்பெக்ட்லாம் நான் போவே இல்லை. பட் ஏதோ ஒரு வடிவத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அது ஓட்டாக மாறுமா மாறாதான்றதெல்லாம் எனக்கு சந்தேகத்துக்குரிய. அப்படி ஒரு காட்டாறு மாதிரியான ஒரு ஆதரவு அலை அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கான அந்த பலத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம் இல்லை? அப்போ 2 தொகுதிகளில் போட்டி அப்படின்னும் போதே அந்த அலை கொஞ்சம் குறைவாக இருக்கோ? எனக்கு கன்சாலிடேட் ஆகி நீங்கள் சொல்கிறது அது வாக்குகளாக மாறி நமக்கு அந்த வெற்றியை கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுனால தானே 2 தொகுதிகளில் போட்டிங்கிற முடிவு எடுக்கப்படுது. 2 தொகுதிகள் போட்டி எல்லாருமே போடுறாங்க சார். ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டி போடலையா? ஜெயலலிதா காங்கேயத்திலையும் பர்கூர்லையும் போட்டி போடலையா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 தொகுதியில் பெரிய தலைவர்கள்லாம் போட்டி போடுறாங்க. ஜெயலலிதாவை தாண்டி இன்னொரு உதாரணம் சொல்ல முடியாது இல்லை? இல்லை இப்போ ராகுல் காந்தி 2 இடத்துல போட்டி அமேத்திலையும் இதுலையும் போட்டி. தமிழ்நாட்டு அளவில் சொல்கிறேன், தலைவர்கள் தலைமை லெவலில் இருக்கிறவங்க சொல்கிறேன் போட்டி போடுறது சகஜமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அது ஒன்றும். பட் ஆனால் ஷாம் சார் சொன்ன மாதிரி விஜயுடைய பிரச்சாரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தன் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த தெரியாத ஒரு தலைவர் அப்படி இருக்கு. அது மாதிரி இருக்கிறது சரியான ஒரு உதாரணம் கிடையாது. அதாவது ஒரு கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் செய்கிறாருன்னா அதுவும் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக அவர் கூட்டத்துக்கு பர்மிஷன் அதிகாரிகள் கொடுக்கலைன்னா அதுக்கு திமுக தான் காரணம் சொல்கிற விஷயம் இருக்குல்ல. திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்றதை திருப்பி வலியுறுத்துறாரு. அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அது 53 வருஷமாக இங்கே இருக்குது, அது திமுகவுக்கு மாற்றா இருக்குது, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அதிமுகன்றது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பிட்டு நான் தான் திமுகவுக்கு போட்டின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறார் பாருங்க. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு எடுத்துன்னு போகிற விஷயம் இருக்குல்ல. அதில் அவர் அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டுகளை கொஞ்சம் நம்ம இழுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அதை அவர் பண்ணுறார். ஏன்னா திமுக பிடிக்கலைன்னா மக்கள் உடனே அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது தமிழ்நாட்டுடைய வழக்கமாக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அதை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது, அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே. அந்த அளவுக்கு நம்ம அது எடப்பாடியோட தலைமையை பொறுத்து இருக்குது. அந்த கட்சி தேர்தலுக்கு அப்புறம் வெற்றியை சந்திக்குதா தோல்வியை சந்திக்குதான்றதை பொறுத்து தான் அந்த கட்சியோட எடப்பாடி தலைமையில் அது இயங்காதா, தலைமை மாறுமா மாறாதா, அந்த கட்சி என்ன ஆகும்லாம் தேர்தலுக்கு அப்புறம் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற லெவலில். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முயற்சி பண்ணுறார். அது அவருடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு காட்டாறு மாதிரி இருக்காங்க. அந்த காட்டாறு என்ன சேதத்தை உண்டாக்குன்னு தெரியாது. அது 2 கட்சியிலையுமே உண்டாக்கும், திமுகலையும் உண்டாக்கும் அதிமுகலையும் உண்டாக்கும். அது எவ்வளோ தூரம் உண்டாக்க போகிறது நமக்கு தெரியாது. அதனால் திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு மெகா கூட்டணி கட்டமைச்சிட்டாங்க. மெகா கூட்டணி கட்டமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியறது அவங்களுக்கு உள்ள அட்வான்டேஜ். மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ். பல்வேறு திட்டங்கள் மூலமாக பயனாளிகள் ரீச் பண்ணிருக்கிறது. அந்த ஓட்டுகள் தங்களுக்கு விழுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு 1.25 கோடி ஓட்டு நமக்கு விழும் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க. அந்த பயனாளிகள் மேலும் மகிழ்ச்சி அடையும் விதமாக இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவங்களுக்கு இன்னும் பணத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அந்த வாக்காளர்களை தக்க வைக்கணும், அந்த பயனாளிகளை தக்க வைக்கணுன்ற அந்த நோக்கம் நமக்கு புரியுது. அவங்க கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே திமுக காப்பி அடிச்சிட்டாங்க, நாங்க சொன்ன ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் அவர்கள் அறிவித்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறார். இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையும் பாருங்களேன், இந்த மாதிரி பணம் கொடுக்குற விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். அதனால் அப்படி பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல திமுக கொஞ்சம் குழப்பிட்டாங்க. ஆக்சுவலாக 8000 ரூபா கூப்பன்றது குழப்பமான விஷயம். அது ஆக்சுவலாக நீங்கள் 8000 ரூபா கூப்பன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்கள் பழைய சாமானை போட்டு நீங்கள் ஒரு டீலர்கிட்ட வாங்குறீங்க, 500 ரூபா 1000 ரூபாய்க்கு எடுத்துப்பான். ஒரு 12,000 13,000 சொல்லுவான். கையிலேருந்து நீங்கள் 4,000 5,000 போடணும், 8,000 தவிர. கையிலேருந்து பணம் போடுற ஒரு விஷயத்தை வாக்காளர் பண்ணுவாரான்னா அது யோசிப்பார் கொஞ்சம். ஆனால் ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன்,
அது வந்து எளிமையான ஒரு விஷயம். ஃப்ரிட்ஜ் வந்து ரேஷன் கடையிலையோ எங்கேயோ கொடுக்க போகிறீங்க, அதை வாங்கி போயினே இருப்பார் அவர். இங்கே வந்து ஒரு கூப்பனை எடுத்துன்னு போயிட்டு அவன் டீலர் வந்து 12,000 சார், நீங்கள் கேட்குற வாஷிங் மிஷின் 12,000 சார், கொஞ்சம் 2,000 மேலே போட்டிங்கன்னா நல்ல மிஷின் கிடைக்கும் சார்னா அவன் 8,000க்கு கூப்பனை கொடுத்துட்டு மேலே 6,000 ரூபா வேறு போட வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் அந்த ஐடியா யார் திமுக தலைமைக்கு சொன்னாங்கன்னு தெரியல. தட் இஸ் நாட் தி ஐ திங்க் நல்ல ஐடியா கிடையாது அது. 8,000 ரூபாய் பைசாவாக கொடுத்துறோம்பா, நீ அதை வேணா வாங்கிக்கோப்பா அப்படின்னா மக்கள் அதை தான் மக்கள் கேஷாக கையில் விரும்புகிறாங்க சார். பொருளை கூட விரும்பலை, ஃப்ரிட்ஜை கூட விரும்ப மாட்டான். அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, கேஷாக கொடுத்தா வாங்கிக்கிறது ரெடியாக இருக்கான், அவன் எதுக்காவது யூஸ் பண்ணிப்பான். அதனால தான் 10,000 ரூபாய் கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு ஆட்சிக்கு வந்தால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ வாக்குறுதிகளை பொறுத்த மட்டும் எடப்பாடியோட வாக்குறுதிகள் கொஞ்சம் அவங்க கீழ் லெவலில் ரீச் ஆகலை. நான் இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கீழ் லெவலில் அந்த அதிமுக வாக்குறுதிகள் தெரியவே இல்லை யாருக்குமே. இன்னும் 20 நாள் எப்படி கொண்டு சேர்க்க போகிறாரு தெரியல. உண்மையிலேயே அந்த வாக்குறுதி வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இப்போ விவசாயி 20 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச பம்பு செட்டுன்றாங்க. பம்பு செட்டில் இலவச பம்பு செட்டான் இலவசன்ற வார்த்தையே அங்கே இல்லை. விலையில்லா பம்பு செட்டான் விலையில்லா இல்லை. கேட்டால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, தேர்தல் உறுதிமொழியில் அது இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வர பேப்பர்லலாம் இலவச பம்பு செட்டுன்றாங்க. இலவசன்ற வார்த்தையே அங்கே இல்லை, அந்த தேர்தல் அந்த இதில் இல்லவே இல்லை. அப்போது திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் ஏடிஎம்கே வாக்குறுதியில் வந்து டக்குன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ரீச் ஆகலைன்றது முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் அவருக்கு வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வாக்குறுதி ஓகே. அது காப்பி அடிச்சாங்கன்னா எல்லா கட்சியும் தான் சார். இவர் மட்டும் விஜய் மட்டும் பைசா கொடுக்க மாட்டேன் சொல்றாரு. அவர் தானே அதையும் சொல்றாரு. எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. நீங்க ஹரியானாவில் போனாலும் அதே வாக்குறுதி தான், இங்கே தமிழ்நாட்டில் போனாலும் அதே வாக்குறுதி தான், எல்லா இடத்துலையும் ஒரே வாக்குறுதி தான். ஸோ அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க தே ஆர் ட்ரையிங் தர் பெஸ்ட். திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த மாற்றுக்கான ஓட்டு அவங்களுக்கு விழுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பாயிண்ட் இருக்கு. பேசுவோம் பிரியன். திரு ஸ்ரீராம், இங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது, பரப்புரைகளில் பேசுறது அதிமுகவினருக்கா அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கா? மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுவும் நீங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்க டெலிகாஸ்ட்ல பண்ண நியூஸ் வைப்ல 2வது சுற்றுல ஓட் வைப்ஸ்ல 2வது சுற்று, முதல் சுற்றுல பின்தங்கிய என்டிஏ, இப்போ 2வது சுற்று அந்த ஓட் வைப் சொல்றது வந்து 115லேருந்து 125, அதாவது ஆட்சி அமைக்க போகும்னு நீங்க சொல்ற ஓட் வைப் சொல்லுது. ஸோ இதுதான் மக்களின் எண்ணம். ஸோ 2ஆம் சுற்றுல மேல என்டிஏ வந்திருக்குன்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்திருக்குன்னா இதுக்கு மேல வரும். இதுக்கே அங்க அசெம்பிளி கூட்டணி ஆட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி தானே. ஐ திங்க் மினிமம் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டேட் அசெம்பிளி இஸ் 112 நினைக்கிறேன், இல்ல 118 117. யா 125 இருக்கு, ஒரு பக்கம் 125 இருக்கு. எப்படி வந்தா என்ன, யார் என்டிஏ யார் ஆட்சி அமைக்க போறாங்க, என்டிஏ, அதுதான் என்னோட பாயிண்ட். கூட்டணி கிட்டனா நெக்ஸ்ட் இப்ப வரப்போறது அவர் அதை ஸ்பெசிஃபை பண்றாரு. என்டிஏ வெல்லும், அப்போ அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆமா, சோ தெளிவுபடுத்துறேன். ஏன்னா அந்த நம்பர்ஸை பத்தி பார்த்தா திமுக சைட்லயும் 104லேருந்து 114 தானே. அங்க மட்டும் எப்படி தனி மெஜாரிட்டி இல்லையே, அங்கேயும் கூட்டாட்சி மெஜாரிட்டி தான் அங்கேயும் வருது. அவங்க திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தெளிவா தானே சொல்றாங்க. இல்லையே ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான், இன்னைக்கு இங்க அப்ப கூட்டணி ஆட்சி தான். அதைத்தானே இவர் தெளிவுபடுத்துறாருன்ற. என்டிஏ வெல்லும், கூட்டணி வெல்லும், ஆனா அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. அது அதிமுகவின் தலைமையிலான ஆட்சின்னு நான் பாக்குறேன். இப்ப எப்படி வரும்ன்றது எனக்கு அதை பத்தி இப்போதைக்கு அது 2வது சார். இன்னைக்கு என்ன மனநிலைமை என்ன, இன்னைக்கு அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி அமைக்க போவது உண்மை. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் நாங்கள் எடுத்துக்கலாமே தவிர அது யாருக்கான வார்த்தை அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இங்கே ராகுல் காந்தி கூட ஒத்துக்கல, காங்கிரஸுக்கு இந்த சீட் நம்பர் அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் ஏதோ யாரோ சொல்லிட்டாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த காங்கிரஸ்ல சீட் யார் யார் இருக்க போறாங்கன்னு தெரியல. பாஜகவில் நீங்கெல்லாம் சொன்னதுதான் 15 வருஷமான கூட்டணி, முதல்வர் கூட சொன்னாரு. இப்போ இந்தியாவிலே அதிகமான கூட்டணி, அதிகமான நிலைமையிலான கூட்டணி எல்லாமே இருந்த கட்சியில எப்படி போச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த வண்டி இன்னும் இப்பதான் 2ஆம் தேதி கிளம்ப போகுது. அது வரைக்கும் வண்டி கிளம்பாத வண்டி தானே அது. இங்க 183 கான்ஸ்டுவன்சில எடப்பாடி முடிச்சிட்டாரு, 183 கான்ஸ்டுவன்சில நயினார் முடிச்சிட்டாரு. இந்த கூட்டணியில முதல்ல நீங்க கூட்டணி என்னெல்லாம் ஆகும்னு பாத்தீங்க, கூட்டணியில சீட் அலோகேஷன்ல பிரச்சனை வரும்னு பாத்தீங்க, பிரச்சனை வரல.
நீங்க நான் எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கான சப்போர்ட் செய்பவர்கள். கூட்டணி கட்சி சீட்ல எந்தெந்த கான்ஸ்டுவன்சில பிரச்சனை வரும்னு பாத்தீங்க, அங்கேயும் பிரச்சனை வரல. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கோம்னு சொன்னவங்கல்ல முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை தான். சோ அதிமுக என்டிஏ அலையன்ஸ் வந்து நீங்க அத பிரச்சனைங்கறீங்க, அது அவங்க ஜனநாயகம்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு அது அதே அதிமுக பாஜகல வந்தா மட்டும் அடிமைத்தனம்னு வாங்கல்ல. சோ உங்க ஜனநாயகம் இங்க யாரு அடிமைன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் வேறு வழியின்றி எங்கெங்கே இருக்கிறார்கள் என்றது மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க ஜனநாயகம் சொல்றது உங்களுக்கு வேணுங்கிற போது சொல்லிக்கிறீங்க. அப்ப மிச்ச கட்சியை பார்த்து அடிமை என்று சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் யாருமே அதை இன்னொரு கட்சியை பார்த்து அடிமைன்னு சொல்ற போது என் கையை நான் பாத்துக்கணும். நான் எப்படி இந்த கட்சியில இருந்தேன், இந்த கூட்டணியில 10 வருஷமா இருந்தேன், ஒரு நிமிஷம், இந்த கூட்டணியில 10 வருஷமா இருந்தேன். போன வாட்டி 6 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணேன், 7 சீட்ல கண்டெஸ்ட் பண்ணேன், இந்த வாட்டி 5 சீட்ல தான் கண்டெஸ்ட் பண்றேன். இருந்தாலும் நான் அடிமை இல்லைன்னு சொல்றவங்க சொல்லிக்கிட்டோம். அது பிரச்சனை கேக்குறது. தேர்தல் கூட்டணின்னு வந்துட்டா அதுல வந்து சமரசங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லா விஷயங்கள் இப்ப இங்க கூட்டணியில புதுசா கட்சிகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நாங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில உறுதியா இருக்கிறோம். அதனால நாங்க இந்த விஷயத்துல இடங்கள் கூட குறைய பெற்றுக்கொண்டாலும் இதுல உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. சார், கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுமே அதிகமாக ஓட்டு வாங்கிய கட்சியை கம்மியான ஓட்டு வாங்கிய தேமுதிகக்கு நீங்க 10 சீட்டு கொடுக்குறீங்க. 0.43